Consent is not free if it is caused by coercion, undue influence, misrepresentation, fraud and mistake. நம்ம coercion பார்த்துட்டோம். இப்போ நம்ம undue influence பார்க்க போகிறோம். A contract is said to be induced by undue influence where the relations subsisting between the parties are such that one of the parties in a position to dominate the will of the other and uses that position to obtain an unfair advantage over the other. So it is induced by undue influence. First இது இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரிலேஷன் யார் இன்டியூஸ் பண்ணுறா, யார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ரிலேஷன் சப்சிட்டிங் பிட்வீன் த பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் a position to dominate, so either of the party is in a position to dominate the will of the other. Next one, அந்த பொசிஷன் வச்சு unfair advantage இன்டியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது undue இன்ஃப்ளூயன்ஸ்னால் நீங்கள் உங்கள் பொசிஷனை வச்சு unfair advantageous கெயினை நீங்கள் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போது கன்சென்ட் கிடையாது, ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. இட் இஸ் அஃபெக்டட் பை undue இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். A person is deemed to be in a position to dominate the will of the other. யாரெல்லாம் அந்த பொசிஷனுக்கு டாமினேட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அ பர்சன் ஹோல்டிங் த ரியல், இதுக்கு அர்த்தம்னா ஹேவிங் தி ஆக்சுவல் ஹோல்டு, ரியல்னா ஆக்சுவல் ஹோல்டு. அப்பேரிங் அத்தாரிட்டினா அப்பியரிங், அது அப்பியர் ஆகாதும் போகலாம், அப்பியரிங் அத்தாரிட்டி ஓவர் தி அதர். அந்த எக்ஸாம்பிள்ஸ்னால் நான் கொடுத்துருக்கேன். பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பு, மாஸ்டருக்கும் சர்வெண்ட் இருக்க ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்டும் ஒய்ஃப்க்கும், லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும், கிரெடிட்டாருக்கும் டெட்டாருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப். எங்கெல்லாம் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இட் லுக்ஸ் லைக் அப்பியரிங், அதுதான் அப்பேரண்ட் அத்தாரிட்டிக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அ பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஏ ஃபிடியூஷரி ரிலேஷன் டு அதர். இதுக்கு அர்த்தம்னா ட்ரஸ்ட் அண்ட் தி கான்ஃபிடென்ஸ். இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட நான் இல்லைன்னா ஃபீவர் இருக்குன்னு போகிறேன், அவர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன். ஸோ நான் டாக்டருக்கு மேலே இருக்க ட்ரஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸ் மேக்ஸ் மீ டு டேக் தி டேப்லெட்ஸ். நான் அதை போய் க்ராஸ் செக் பண்ணியோ வெரிஃபை பண்ணியோ நான் சாப்பிட மாட்டேன். ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெடிசனை எடுத்துப்பேன். தட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பர்சன் ஸ்டாண்டிங் இன் எ ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப். ஸோ by his position. And next one, where he makes a contract with a person whose mental capacity is affected. Again, a person யாரை டாமினேட் பண்ணுறாரு, other person who is mentally ill, he is not in a position to understand anything, bedridden-ஆக இருக்காரு, ஒரு ஓல்ட் ஏஜ் பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் a person who is helping சொல்லும்போது டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள டெம்பரரிலியோ பெர்மனெண்ட்லியோ எதனா ஒரு காரணத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. தே கேரி அவுட் தி கான்ட்ராக்ட் ஆன் தேர் பிஹாஃப். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் இப்போ தான் நான் பார்த்தோம், அதுதான் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்டர் திஸ் ப்ரொவிஷன். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் ரிலேஷன்ஷிப் வித் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஹோல்டிங் எ ரியல் ஒரு அப்பேரண்ட் அத்தாரிட்டி, அதுதான் இது. பொசிஷன் டு டாமினேட் தி வில், ஹோல்டு ரியல் ஹோல்டா இல்லை அப்பேரண்ட் ஹோல்டான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மென்டல் டிஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் வந்து கேப்பபிள் இனஃப் கிடையாது, அவர் பெட் ரிட்டனாக இருக்கார், ஒரு ஓல்ட் ஏஜ் பர்சனாக இருக்கலாம், அவங்களுக்காக கான்ட்ராக்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. டாமினேட் தி அதர், வில் ஆஃப் தி அதர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அன்கன்சிடரபிள் பார்கெனிங். இதுக்கு அர்த்தம் என்னென்னா இட் இஸ் அன்ரீசனபிள் அன்ஃபேர் பார்கெனிங்னு சொல்லுவோம். இது இப்போ அதே டாக்டர் எக்ஸாம்பிள் கிட்ட போங்க. டாக்டர் கிட்ட போகிறேன், நான் ஒரு சமயம் தலைவலி உடம்பு வலிக்குதுன்னு போகும்போது அவர் எனக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்றாரு, ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க. ஸோ ஹீ இஸ் வாண்ட் டு கெட் மணி ஃப்ரம் மீ. அவரோட மோட்டிவ் என்னை பார்த்து ரிக்கவரி சீக்கிரம் பண்ணி அனுப்பணும் இல்லை, என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ அவ்வளோ பணம் வாங்கிட்டு டாடா பை பை சொல்கிறது தான் இன்டென்ஷன். அதுதான் அன்கன்சிடரபிள் பார்கெனிங்னு சொல்லுவோம். அன்ஃபேர், அன்ரீசனபிள்னு அர்த்தம். அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அன்கன்சிடரபிள் பார்கெனிங். Example கொடுத்துக்க, youth of 18 years of age spent theft and a drunkard borrowed ₹90,000 and a bond bearing compound interest at 2% per annum, held by court that the transaction is unconceivable and rate of interest charged being so exorbitant. Again, a minor காசு லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு குடிச்சிருக்காரு, 90,000 borrow பண்ணியிருக்காரு, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் borrow பண்ணியிருக்காரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் ஏன் கொடுத்துருக்காரு லேண்ட்லார்ட்னா, ஹி வாண்ட் டு கெட் அன் அன்ரீசனபிள் அண்ட் அன்ஃபேர் advantage over the money which a minor has borrowed. Next one, the last one, the object must be to be take
undue advantage, unfair advantage எடுக்கிறதுக்காக பண்ணுறது தான் undue influence. Next one என்ன implication-ஆக இருக்கும், agreement induced by undue influence is voidable. கண்டிப்பாக the person who is induced undue influence-னால அவர் மேலே இது voidable. யார் ஒரு பொசிஷன் வர்ச்சுனால undue influence பொசிஷனால் யூஸ் பண்ணுறாரோ, அட்வான்டேஜஸ் கெயின் பண்ணுறாரோ, இல்லை அன்ஃபேர் அன்ரீசனபிள் அண்ட் அன்கன்சிடபிள் மோட்டிவோடு பண்ணுறாரோ அவங்க கிரவுண்டில் இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது. Burden of proof. So in case of plaintiff agreed party want to avoid the contract on the ground of undue influence, he must be able to prove that ன்னு சொல்கிறாங்க. டிஃபெண்டட்னா யார், இங்கே யார் அவர் பொசிஷனை வர்ச்சுவல் பொசிஷனில் பவர் யூஸ் பண்ணி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரோ, அது அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. The accused was in position to dominate his will and other party actually used his position to obtain an unfair advantage. இதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணோம், the plaintiff ப்ரூவ் பண்ணோம். And transaction is unreasonable, unfair-ஆக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் அதர் பார்ட்டி யாரை டாமினேட் பண்ணுறாங்களோ the weaker செக்ஷனுக்கு அது the advantages-ஆக இல்லைன்னு அர்த்தம். கோஹர்ஷனுக்கும் undue influence-க்கும் டிஃப்ரென்சஸ்ஸு, coercion relation between parties is not necessary, தேவை இல்லை. and coercion is actually a physical threat, a verbal threat ன்னு சொல்ல மாட்டேன். இந்த physical threat, undue influences தான் ஒரு medical threat or verbal threat. and agree party is compelled-னா ஃபோர்ஸ் பண்ணி தான் அது கான்ட்ராக்டோட வர வைக்கிறாங்க. and voidable at the option of agreed party. கண்டிப்பாக when you force someone and without against his will and if you're able to prove that his consent is not free, it is voidable at the option of the agreed party. On the other hand, undue influence இதுக்கு ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ் இஸ் நெசசரின்னு சொல்லிட்டேன். சப்ஸ்டிட்டிங் பிட்வீன் த பார்ட்டிஸ், இட் மேபி டாக்டர் ஆகட்டும், பேஷண்ட் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அதை சொல்லிட்டேன். அப்புறம் அப்பேரண்ட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் எ ரியல் அத்தாரிட்டி, அங்கே அப்படி கிடையாது கோஹர்ஷனில். த நெக்ஸ்ட் ஒன் இன் undue influence is a mental threat. of course is a physical threat கிடையாது, mental threat, அது ஒரு psychological threat அது. next one where the concern is induced by undue influence and contracts is either voidable or court may set aside. Concern is induced by undue influence, court again it is a voidable contract. The person who is affected, the plaintiff is affected due to the undue influence act of the by the party, undue influence act பண்ணதுனால, so it is also voidable as per the court. and as again in coercion it involves committing or threatening to commit an act forbidden by Indian Penal Code. solita committing or threaten to commit an act which is forbidden as per the law by Indian Penal Code. and denying hold vachikardho, it's threatening to hold some other property is unlawful. and next one, contract need not to be proceed from the promisor nor need to be directed against the promisor. of course coercion need not to be proceeded ன்னு சொல்கிறேன், contract coercion need not to be proceeded from promisee. இது ஒரு stranger மூலமாக வரலாம், இல்லை other than against the promisee கூட வரலாம். so next one, in case of coercion where the contract is resigned by the agreed party as per section 64 and any benefit received has to be restored back to other profit. இதுவும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு ஒப்பந்தத்தை கோஹர்ஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்கும்போது இஃப் அஃபெக்டட் பார்ட்டி எதை பார்ட் ஆஃப் தி பெனிஃபிட் கொடுத்துருந்தாலும் அந்த பெனிஃபிட்டை ரீஸ்டோர் பண்ணணும் அஃபெக்டட் பார்ட்டிக்கு. அதர் சைட் undue influence, no such illegal act is committed or threat is given. இது ஒரு இல்லீகல் ஆக்ட், undue influence இல்லீகல் ஆக்ட் கிடையாது. it is induce பண்ணுறது, அவங்க இப்போ வர்ச்சுவல் பொசிஷனில் சுப்பீரியரை காட்டிட்டு அந்த பவரில் கெயின் பண்ணுறது, அட்வான்டேஜஸ் கெயின் பண்ணுறது தான் undue influence. இட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் வரமாட்டாங்க, பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். and next one, contract has the direction to agreed party or to return the benefit the whole or the part or not to give any such direction. சப்போஸ் இந்த பெனிஃபிட் எதனா ரிசீவ் பண்ணியிருந்த undue influence இருக்கும்போது அந்த அக்ரீட் பார்ட்டி எதனா பெனிஃபிட் ரிசீவ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, அ பார்ட் ஹோல் ஆர் பேஸ்ட் ஆன் தி கோர்ட் கொடுக்கும் தேவையில்லைன்னு சர்டன் டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. I hope you understood with the differences with the coercion and undue influence. Next topic is fraud. A concern is not free. One more element is fraud when it is affected by fraud.
According to section 17, fraud means and includes any of the following acts committed by a party to a contract or with convenes or by his agent with intent to deceive another party thereto or his agent or to induce him enter into the contract. See, fraud means and includes an act committed by an act or act பண்றாங்க committed by a party to a contract. அவர் இல்லைனா அவரோட சார்ந்தப்பட்டவங்க கன்வின்ஸ்னு அதான் அர்த்தம் ஆர் பை ஹிஸ் ஏஜென்ட் தவிர்த்து அவருக்கு சார்ந்தப்பட்டாங்க இல்லைனா ஏஜென்ட்டாக இருக்கட்டும் வித் இன்டென்ட் டு டிசீவ் சீட் பண்ணுற நோக்கத்திலே பண்ணுவாங்க டு அதர் பார்ட்டி தேர் டு ஹிஸ் ஏஜென்ட் ஆர் டு இன்டியூஸ் ஹிம் டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அவர் சார்ந்தப்பட்டவங்கள இல்லை அவர் ஏஜென்ட் இன்டென்ட் ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க டிசீவ் ஃப்ராட் மூலமாக ஃப்ராடுலண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பார்ட்டியை உள்ள அக்ரிமெண்ட்டில் கொண்டு வராங்க. இதுதான் அர்த்தம் ஆஸ் பர் செக்ஷன் 17. அண்ட் certain aspects are that suggestion as to act for which it is not true by one who does not believe it to be true. உங்களுக்கு தெரியும் the fact is it is not true but you believe make other person to believe it is true. An active concealment of a fact by one having the knowledge or belief of the fact. உங்களுக்கு தெரியும் the product is not actually a real product, ஆனால் நீங்கள் அப்படி அதை ப்ரிட்டன் பண்ணி அதை அப்படியே அதோட மொத்த பிராண்டிங் ஒரு மாதிரி அதை பொசிஷனை மாற்றி அதோட ஷேப்பை மாற்றி யூ செல் இட். சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு வாங்க போகிறேன், அந்த ஃபர்னிச்சர் டேமேஜ் ஃபர்னிச்சர் பார்த்தா தெரியும், நார்மலாக போய் பார்த்தோன்னா விசிட் பண்ணால் தெரியும். ஆனால் உங்களுக்கு சீட் பண்ணணும், அதை விற்கணும், ஸ்டாக்கெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சி அதை கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டுபிடிக்காத மாதிரி. ஸோ அதுதான் ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். மியர் கன்சென்ட்டும் வேறு. மியர் கன்சீல் தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். அப்படியே அந்த டிஃபெக்ட் அப்படியே வச்சுட்டு பாதி ப்ரைஸ்க்கு விற்கிறது தான் மியர் கன்சீல்மெண்ட். ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்னால் அதை கொண்டு பேட்சப் ஒர்க்கு ரிப்பேர் ஒர்க் பண்ணிவிட்டு ஆனால் அது டேமேஜும் திருப்பி கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், அது அப்படியே மூடி மறைச்சது தான் ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், a promise made without any intention to perform it. Again, promise made without any intention to perform it. நீ எனக்கு இன்றைக்கி கொடு, நாளைக்கு ஒன்று கொடுத்துட்றேன். இஃப் யூ கிவ் மீ டுடே யுவர் லேப்டாப், ஐ வில் கிவ் இட் டுமாரோ. யூ சே எஸ் அண்ட் யூ கிவ் இட். சப்போஸ் கொடுக்க மாட்டோம், ஐ எம் கிவன் எக்ஸாம்பிள், அவசரத்துக்கு கேட்கும் போது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான், கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நான் கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சிட்ருக்காரு. அதர் பர்சன் அவர் கொடுப்பாருன்னு நினச்சி கொடுக்குறாரு. ஸோ அவனோட இன்டென்ஷன் என்ன, ப்ராமிஸ் மேட் வித்தவுட் இன் இன்டென்ஷன் டு பர்ஃபார்ம் பண்ண அவருக்கு ஃபர்தராக இஷ்டம் இல்லை. ஸோ டிசீவ் சீட் பண்ணுற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எனி அதர் ஆக்ட் ஃபிட்டட் டு டிசீவ், அகெயின் இட் இஸ் அ ஆக்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் விச் இஸ் நாட் தேர் நோவேர் இன் த கான்ட்ராக்ட். எல்லா ஆக்டும் ஃப்ராடுலண்ட் ஆக்ட் தான். எனி சச் ஆக்ட் ஒரு ஒமிஷன் ஆஸ் எ லா ஸ்பெஷலி டிகேர்ஸ் ஃப்ராடுலண்ட். அதே மாதிரி எதுனா ஒரு ஒமிஷன் எஸ்பெஷலி இந்த லாவில் எதுனா அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ ஆல் திஸ் ஆக்ட்ஸ் ஆர் ஃப்ராடுலண்ட் ஆக்ட். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஏற்ற மாதிரி நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A sells to be goods manufactured by him by saving it. Imported goods ன்னு சொல்லி விற்கிறாரு. ஆக்சுவலி அது இம்போர்ட்டட் கூட்ஸ் கிடையாது, அவருக்கு தெரியும். அதோட ப்ரைஸ் கூட ஹையர் ப்ரைஸில் கோட் பண்ணி விற்கிறார். ஸோ ஹீ இஸ் டூயிங் இன் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன், a furniture dealer conceals the cracks and furniture sold by him by using the packing material and polishing it in such a way that the buyer is not able to trace. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். கிராக்ஸ் இருக்குது, அதை அப்படி பேக்கிங் பண்ணுறாரு, பாலிஷ் பண்ணிடுறாரு, அது பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றுமே தெரியுமா, அது ட்ரேஸே பண்ண முடியல. ஸோ அவர் பண்ணப்பட இந்த ஆக்ட் ஒரு இன்டென்ஷன் இஸ் டிசீவ் தி அதர் பார்ட்டி. The last example கொடுத்துருக்கேன். A man and woman underwent a ceremony of marriage with the husband not regarding it as a real marriage. Promise பண்ணியிருக்காரு and held that husband has no intention to perform the promise for the time. So he made it and when the consent of the wife was obtained under fraud. So நான் சொன்ன எக்ஸாம்பிள் இது வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Next one, definition of misrepresentation. Misrepresentation is different from fraud. அங்கே உங்களுக்கு இன்டென்ஷன் ஆஃப் டிசீவ் இருக்கணும், ஏமாத்துற நோக்கத்திலே பண்ணுவீங்க, இங்கே அந்த இன்டென்ஷன் இருக்காது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன்க்ளூட்ஸ் அ பாசிட்டிவ் அசர்டேஷன்
in a manner not warranted by a information by a person making it of that which is not true, tough he believe it to be true. So அவர் பிலீவ்ஸ் அவரோட தாட் ப்ராசஸிங் பிரகாரம் அது உண்மை, that is true, but actually that is not, that is false. Next one, any breach of duty. இந்த false representationனால breach of duty ஆகுது without any intention to deceive. இந்த false representationல breach of duty ஆகும்போது intention கிடையாது, ஏமாத்துற நோக்கத்தில் அவர் பண்ணல. ஸோ அவர் அந்த பாசிட்டிவ்னஸ்னால அது பிலீவ் அப்படியே உண்மையை நம்பிட்டு போயிட்டுருக்காரு, தட் இஸ் ட்ரூ. ஸோ அவரோட இன்னோசன்ஸ் தான் இருக்காங்க. வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு டிசீவ், கெயின்ஸ் அட்வான்டேஜ். அப்படி பண்ணும்போது என்ட்ரி ஆகும்போது அக்ரிமெண்ட்டில் அவருக்கு அட்வான்டேஜ் கெயின் ஆகிடுது ஆஃப் தி பர்சன் கமிட்டிங் இட் ஆர் எனி அதர் ஆர் எனி ஒன் கிளைமிங் அண்டர் ஹெம் by misleading another to his prejudice. அவராக இருக்கட்டும் அவரை சார்ந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும் கெயின் or advantage கெயின் பண்ணிடுறாங்க, or anyone claiming under him by misleading the another to his prejudice. யார் ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷன் கொண்டு அக்ரிமெண்ட்டில் கொண்டு வராரோ அவருக்கு அது அவர்னால லாஸ் ஆகிடுது. ஸோ இது மாதிரி ஆச்சுன்னா அது மிஸ்ரீப்ரசன்டேஷன் சொல்லப்படும். அது கன்சென்ட் இல்லை, அதில் ஃப்ரீ கன்சென்ட் கிடையாதுன்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட் வேர்ட் காசிங். காசிங்னா அது அஃபெக்ட். எதனால்? இன்னோசென்ட்லி, தெரியாது அவருக்கு. ஸோ பார்ட்டி டு அக்ரிமெண்ட் மேக் a mistake as to substance of thing which is the subject of the agreement. இதுனா அர்த்தம்னா, நான் ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷன் வச்சுட்டேன், அந்த ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷனை நான் என்கொயரி பண்ணதில் அதர் பார்ட்டி பிலீவ்ஸ் ஓகே வாட் ஹீ செட் இஸ் ட்ரூ, அவங்க மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்ட்ரி உள்ள அக்ரிமெண்ட்குள்ளே போயிடுறாங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டரில் தே கமிட்டிங் த மிஸ்டேக். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்னோசன்ஸ் சப்ஜெக்ட் மேட்டரில் மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ இதுவும் மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான், கன்சர்ன் மிஸ்ஸிங்காக இருக்குது டியூ டு மிஸ்ரெப்ரசன்டேஷன். Example, A believed that engine of his motorcycle is in an excellent condition, and A, without getting it checked in a workshop, told to B that the motorcycle was in excellent. On the statement, B thought the motorcycle whose engine provided to be defective. So A believes that the motorcycle அவர் வச்சுக்கிறது எக்ஸலண்ட் கண்டிஷனில் நல்லா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகல. ஸோ பி கிட்ட அந்த வேர்ஷனை சொல்லிவிட்டு பி கிட்ட விற்றுறாரு. அண்ட் பி அதை வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ பிகாஸ் ஆஃப் தி A statement is misrepresentation, the statement turns out to be false. So next one, A makes a positive statement that C will be made the director of a company, and A makes a statement on information derived not directly from C but from M, and B applies to shares on the faith of statement which turns out to be false, and statement amount to misrepresentation, and the information received sound second hand did not warrant A to make a positive statement. இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ A பண்ண ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷனால் ஃபேக்ட்னால அதர் பார்ட்டி அதை உண்மைன்னு நினச்சிட்டு ஒரு ஆக்டை பண்ணும்போது அது செல்லாது. Next, fraud and misrepresentation or a difference. Both fraud and misrepresentation the statement are false, but in fraud the statement is made by a person who knows that it false and does not believe it to be true. நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க, ஸோ டிசீவ் பண்ணும் சீட் பண்ண நோக்கத்தில் பண்ணும்போது அவருக்கு தெரியும் எது உண்மைன்னு. நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆஸ் இன் மிஸ்பிரசன்டேஷன் த பர்சன் மேக்கிங் த ஸ்டேட்மெண்ட் பிலீவ்ஸ் டு சேம் டு பி ட்ரூ. ஸோ மிஸ்பிரசன்டேஷன் he himself believes that even though it is false, according to him it is true. So தெரிஞ்சு பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன், இன் ஃப்ராட் intention of person making the false representation is to deceive, அதை சீட் பண்ண நோக்கத்துலேருந்து பண்ணுறாரு. அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஃப்ராட் ரெமெடி இஸ் அவைலபிள் இன் லா ஆஃப் கோர்ட். மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு
கிடையாது, ஃப்ராடுக்கு கிடையாது. ஏன்னா நீ சீட் பண்ணும்போது அவர் எஃபெக்ட் ஆகிறார்ல, ஸோ அவருக்கு அந்த கிரவுண்டில் வாய்டபுள் இருக்குது. பட் மிஸ்ரிப்ரசன்டேஷனுக்கு நீ ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷன் பண்ணதுனால நீ உள்ள என்ட்ரி எடுக்கும்போது யூ ஷுட் மேக் that what is right and what is wrong at a if it's a matter of gain and loss, if it loss has been incurred due to the false representation, then it is avoidable at the ground of affected party. But if he believes and he's proceed with that and subject matter goes wrong because of his false representation, then remedy is not available in the court of law.